அண்மை செய்தி. தமிழக அரசின் 50வது தலைமை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இன்று நியமிக்கப்பட்ட சூழலில் இன்றைய தினமே அவருடைய பொறுப்பானது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் 50வது தலைமைச் செயலராக தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்பாக தலைமைச் செயலராக பொறுப்பு வகித்த சிவதாஸ் மீனா அவர்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக நேற்று மாற்றப்பட்டார். இந்த சூழலில் புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முதலமைச்சருடைய தனி செயலாளர் 1 என்ற பொறுப்பை இதுக்கு முன்பாக வகித்து வந்தார். தற்பொழுது அவர் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் அவர்களை பொறுத்தவரையிலும் இவர் அடிப்படையில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பை முடித்தவர். இதையடுத்து இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார். பின்னர் IAS தேர்வில் வெற்றி பெற்று ஆட்சி பணியில் இணைந்திருக்கிறார். 1991ஆம் ஆண்டு IAS பேட்சை சேர்ந்த இவர் தமிழக அரசின் பல முக்கிய பொறுப்புகளை இவருடைய இந்த பணி செய்யக்கூடிய காலகட்டங்களில் வகித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில்துறையினுடைய முதன்மை செயலராகவும் இவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். அதேபோன்று இந்த ஆட்சியிலும் முக்கியமான பொறுப்புகள் வகித்திருக்கிறார். குறிப்பாக நிதித்துறையிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். முதலமைச்சருடைய தனி செயலராகவும் பணியாற்றியிருக்கிறார். தற்பொழுது தலைமைச் செயலராகவும் பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதனை திறம்பட செய்து முடிப்பவர் என்ற ஒரு நற்பெயரை எடுத்திருப்பதை அவர் இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணமாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் கொரோனா பரவல் காலகட்டத்தில் இவர் களத்தில் நின்று பணியாற்றியதாகவும், அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுத்ததில் இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அரசிடம் நல்ல நற்பெயர் வைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தினம் அவருடைய பொறுப்பும் எடுத்திருக்கிறார். முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் நிதித்துறை முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டார். அதேபோன்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிதித்துறையில் அனுபவம் மிக்கவர்களையே பொதுவாக இந்த பொறுப்பில் நியமிக்கப்படுவது வழக்கம். ஆனால் நிதித்துறையில் பெரிய அளவில் அனுபவம் இல்லாத முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் இந்த பொறுப்பு கொடுத்து பெரும் விமர்சனத்துக்குள்ளான நிலையிலும் அதனை திறம்பட கையாண்டதனால் அரசுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுத்ததால் அவர் மேல் நல்ல மதிப்பானது அரசுக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் நிதித்துறை அமைச்சராக இருந்த பீட்டர் பழனிவேல் தியாகராஜனுடைய மிக நெருக்கமான ஒரு IAS அதிகாரமும் அவர் மாற்றம் இருக்கிறார் என்றதும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில 50வது தலைமைச் செயலராக தமிழ்நாட்டுக்கு தற்பொழுது முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அதற்கான பொறுப்பையும் தலைமைச் செயலகத்தில் ஏற்றுக்கொண்டார்.